சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவாளர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கி பாஜக அரசால் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இதை எதிர்த்து முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களும் குரல் கொடுத்திருக்காரு. இதையொட்டி எடப்பாடிக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை நீங்கள் அவமதிக்கிறீங்களா அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறது? எடப்பாடியை பார்த்து கேட்ட கேள்வியே சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி ஸ்டாலின் எழுவுற கேள்வி 100% சரியானதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்தில் 2 தன்மைகள் இருக்குது. ஒன்று என்னென்னா திட்டத்துடைய பெயர் மாற்றம். திட்டத்தோடைய பெயர் மாற்றம் அப்படின்னு பேசும்பொழுது 100 நாள் வேலை திட்டம் எளிமையாக சொல்கிறோம். அதோடைய உண்மையான திட்டத்தினுடைய பேர் என்னென்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதான் அந்த திட்டம் அப்படிங்கிறது. அதோடைய பெயரை மகாத்மா காந்திங்கிற பேரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று RSS உடைய அஜெண்டா நிறைவேற்றுறாங்க. அந்த மகாத்மா காந்தி அவர் இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய விஷயத்தை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறாங்க. ஏற்கனவே மாநிலங்கள் கடுமையான நிதி சுமை எதிர்கொண்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 90% ஃபண்ட் அவங்க கொடுப்பாங்க. 10% ஃபண்டை மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம். இப்போ என்னன்னா 60% ஃபண்டை மட்டும் நாங்கள் கொடுப்போம், 40% ஃபண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப காட்டமாக கேள்வி எழுப்புறாரு. இவர் என்ன எழுப்புறாருன்னா, ஏற்கனவே இதை ஒட்டி பார்லிமெண்ட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் முடங்குச்சு அப்படிங்கலாம் பார்த்தோம். முக்கியமான பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி நோக்கி என்ன எழுப்புறாருன்னா, இந்த விஷயம் மகாத்மா காந்தி பேரையும் அவங்க இருட்டடிப்பு செய்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாநில உரிமையும் பறிக்கிறாங்க. மாநிலத்தினுடைய நிதி உரிமையை அவங்க பறிக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறாங்க. திட்டத்துக்கு ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறாங்க. ஹிந்தி எதிர்ப்பை செஞ்ச அண்ணா அவர்களுடைய பேரில் கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய அதிமுக எப்படி இதில் சைலண்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு இதில் எதிர்க்கக்கூடவோ உங்களுக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இவர் கேட்குற இந்த நேரத்தில் அதிமுகவில் பிரிஞ்சு போனேன். அதிமுகவில் விலக்கி வைக்கப்பட்ட O. பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ அவர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் செயல்பட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். அந்த கட்சியினுடைய அவர் கழகமாக வச்சுருக்கிறாரு. அந்த கழகத்தின் அடிப்படையில் ஒரு லெட்டர் பேட் வெளியே இருக்குது. அந்த லெட்டர் பேட்டில் இன்றைக்கி அவர் கண்டிச்சிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை இந்த பேரை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது மாநிலத்துக்கு அது அதிகமான நிதி சுமைகள் ஏற்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்ட்டு O. பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்கிறது முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எப்படி ஒட்டுமொத்த அதிமுக உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு சுப்ரீம் பவராக இருக்கீங்க, ரெண்டாவது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கீங்க, ஒரு பெரிய தமிழ்நாடு வரக்கூடிய எலெக்ஷனே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக நீங்கள் இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் சைலண்ட்டாக இருக்கீங்க? இது நல்ல ஒரு கரெக்டாக ஆக்சுவலாக நல்ல மூவ். இது பாஜக ஒரு அஜெண்டாவோட போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேசிய அரசியல் தான் முக்கியம். அவங்க இப்போ இந்த திட்டத்தை இப்போ கொண்டு வரதுனால இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இதனால் நமக்கு அங்கே என்ன ஏற்பட போகுது அவங்க அதெல்லாம் யோசிக்கல. அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் அஜெண்டாவில் போயிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி பாதிக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான அளவில் அது பிரதிபலிக்கும். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை கொண்டு வரது ஏன்னா பாஜக இங்கே எங்கே இருக்காங்கன்னா அதிமுக கூட்டணியோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆளும் கட்சியான அதிமுக நோக்கி தான் கேள்வி எழுப்பாங்க. இதில் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? இதில் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்போ அண்ணாவோட பேர் ஏன் வச்சுட்டு நீங்கள் கட்சி நடத்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடி செட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இது ஐடியாலஜி சார்ந்த பிரச்சனை இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்வாக சார்ந்த நிதி சார்ந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சைலண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற அவர் எழுப்புற கேள்வி 100% சரியானது. எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் பார்க்க இல்லை. அதாவது எடப்பாடிக்கு இந்த கேள்வியை தொடுக்கும் போதே திரு M.K. ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச விஷயம், என்டிஏ கூட்டணியில் ஒன்று இணைஞ்சு தான் செயல்படுறாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியில் பயணிக்கும் போது அவரோட எதிர்ப்பை எப்படி காட்டணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கை இருக்குல்ல, அந்த அறிக்கையை ஆள் மனசுலேருந்து வெளியிட்டார். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் பாஜகவோட ஃபேவராக போகிறவர். பாஜக அமித்ஷா கூடயும் மோடியோடையும் வேட்புமனு தாக்கலப்போ நாமினேஷன் தாக்கலப்போ இவரெல்லாம் போய் கூட இருந்தார். இதெல்லாம் ரொம்ப உச்சகட்டம். அப்படிப்பட்ட நபரே அந்த மோடி கொண்டு வரக்கூடிய அவரோட திட்டத்துக்கு எதிர்ப்பு ஒரு அறிக்கை வெளியிடுறது மூலமாக பொதுவெளியில் என்ன பிம்பத்தை ஏற்படுத்துறாருன்னா, நான் மாநில உரிமையை நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துறாரு. ரெண்டாவது மகாத்மா காந்தி விஷயத்தை இருட்டடிப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையும் வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? இது என்னன்னா
பொது வழியில் தனக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக நான் வந்து சரியான ஏதோ அதை பக்கம் நிற்கிறேன் அப்படின்ற மெசேஜை சொல்லிட்டாரு. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியை அவர் ஏற்படுத்துறாரு, ஓபிஎஸ் ஏற்படுத்துறாரு. நானே வெளியிட்டுட்டேன், நீ ஏன் வெளியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப காட்டமாக கேள்வி எழுப்புறாரு. இப்போ இபிஎஸோட மௌனத்தை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இபிஎஸோட மௌனம் அப்படிங்கிறது, இந்த மௌனம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த மௌனம் இது மட்டும் கிடையாது. இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து அவங்களோட மௌனத்தை நம்ம பார்த்தோம். அதில் அவங்க ஸ்டாண்ட் என்னென்னு பார்த்தோம். எஸ்ஏஆர் விஷயம் வந்துச்சு. எஸ்ஏஆர் விஷயம் பெரிய சீரியஸான விஷயமா போயிட்டுருக்கு. அதில் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, மேபி 2026 எலெக்ஷனில் என்டிஏ வெற்றி பெறுது, அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இதே மௌனங்கள் தொடரும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மத்திய அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான அதிரடி திட்டங்கள், அதிரடியான முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அவரோட மௌனம் தான் தொடரும் அப்படிங்கிற விஷயம் தான் இதை காட்டுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். என்டிஏவில் ஒன்றிணைந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்களா அல்லது அங்கே எப்படி தான் பயணிக்கிறாங்க அந்த இதில்? நல்ல ஒரு கேள்வி. இப்போ என்டிஏவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துனீங்களேன். இப்போ அதிமுக எதிர்கட்சியான பிரதான எதிர்கட்சி அதிமுக, என்டிஏல இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியும் அதிமுக தான். அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து மதுரையில் சில போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. இன்றைய தினம் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஊழலுக்கு எதிரான விஷயம். பெரிய லெவலில் வந்து கார்பரேஷனில் வந்து லஞ்சம் விளையாடிட்டு இருக்கு, மதுரை மாநகராட்சி பெரிய திவாலா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஒரு பக்கம் என்டிஏல இருக்கக்கூடிய அதிமுகவோட போராட்டம். நாளைக்கு இந்த என்டிஏல இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படக்கூடியது எதுனா, அன்புமணி தலைமையிலான பாமக. இப்போ அன்புமணி தலைமையான பாமக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்களில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு போராட்டம். இப்போ இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்தை அதிமுக போல, அன்புமணியோட போராட்டத்தில் அதிமுக போல, ஆனால் பாஜக வந்திருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக என்டிஏ அரசியல் எப்படி ஆக்டிவாக இருக்குன்னா, ஆளும் திமுக அரசுக்கு எதிராக இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செட் பண்ணுறாங்க. உண்மையிலே அதுக்கான இவங்க சர்வே தான் எடுக்க முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே தான் எடுக்க முடியும். சென்சஸ் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து யூனியன் கவர்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இதில் பாஜக கலந்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க என்னென்னா மொத்த பிரச்சனையும் இங்கே நோக்கி திசை திருப்புறாங்க. அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி நான் பல முறை பிரதமருக்கு நான் கடிதம் எழுதிட்டேன், மீட் பண்ணி பேசியிருக்கேன், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கேட்டிருக்கேன், பட் செய்யலன்றாரு. ஓகே, 2 பேர்ட்டையும் கேட்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சுப்ரீம் பவர் அவங்க தான், யூனியன் கவர்மெண்ட் தான். இவங்க சர்வே மட்டும் தான் எடுக்கலாம், அது அங்கீகரிக்கப்படாது. எடுக்கிற சர்வே முடிவுகள் வந்து அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது. மொத்தமாக அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான். ஆமாம், அவங்க தான். இவங்க நடத்தினாலுமே அதை வச்சு எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறீங்களேன். ஏன்னா அவன் அப்ரூவ் பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதை நடைமுறை கொண்டு வர முடியும். அதில் சில சிக்கல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை, இந்த கேஷ் பேஸ் சென்சஸ் விஷயத்தை வந்து அப்படியே அழகாக திமுக அரசுக்கு எதிராக திருப்பக்கூடிய விஷயத்தை பாமக செய்யுது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்குறோம். இது ஒரு பக்கம். அப்போ இன்றைக்கி என்டிஏவோட அரசியல்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சின்ன திமுக அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனை கிடைக்காது அப்படின்ற மாதிரி இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனையும் பின்னுக்கு தள்ளுற மாதிரி இந்த மாதிரி இப்போ இந்த மகாத்மா காந்தி இந்த 100 நாள் வேலை திட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வரும்போது ஈஸியாக வந்து திமுக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்தை அழகாக அதிமுக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் சைலண்டாக இருக்கீங்க, அப்போ உங்கள் நோக்கம் என்னன்றது தெரிஞ்சிச்சு, நீங்களும் பாஜக ஒரே வேவ்லேருந்து தான் இருக்கீங்க, மகாத்மா காந்தி இரட்டடிப்பு செய்கிறீங்க, மாநில உரிமைக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு அழகாக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை எடுக்க இதில் டிஎம்கே தான் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ என்டிஏவோட அரசியலே இங்கே பெரிய ஒரு டேக் ஆஃப் ஆகலை. ஆளும் அரசுக்கு எதிராக ஆளும் அரசு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி நீங்கள் எடுத்து பேசணும், என்டிஏ நீங்கள் கையில் எடுத்து பேசணும். நீங்கள் பேசாத போது ஒன்றும் டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சினாவே இன்றைக்கி 2 பிளவாக இருக்குது. ஒன்று ராமதாஸ் ஐயா அவர்களிடம், இன்னொன்று அன்புமணி கிட்ட. அன்புமணி ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. ராமதாஸோட நிலைப்பாடு என்ன? அவர் வேற ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பாமகவில் ஒரு உட்கட்சி பூசலாம் இருக்குது, அதில் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது? அவர் இப்போ இன்றைக்கி வெளியிட்டு கூட அறிக்கையில் என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த கட்சியினுடைய அங்கீகாரம், கட்சிக்கு நான் தான் வந்து தலைமை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையமும் டெல்லி ஹைகோர்ட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டும் தேர்தல் ஆணையமும் நான் தான் நிறுவன தலைவருங்கிறத என்டாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி என்ன பண்ணியிருக்காரு, சில ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தனக்கு தான் கட்சி அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை அவர் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு ரொம்ப காட்டமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இது 2 விஷயம் முக்கியமானது. இனிமேல் அவர் வெறும் அன்புமணி மட்டும் தான், அன்புமணி ராமதாஸ் கிடையாதுங்கிறார். அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாது, போட்டுக்கலாம் அப்படின்னா இனிஷியல் போடக்கூடாது. இப்போ வந்து ஒன்லி அன்புமணி தான், ராமதாஸ் நான் தான், அந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. இதோட அதிர்ச்சியக்கூடிய விஷயம் இதுதான். என்னென்னா, ஊழல் வழக்கில் சிபிஐ அன்புமணி விசாரிக்கின்ற கோரிக்கை ராமதாஸ் வைக்கிறார்.
எப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பாலிடிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர் எங்கே பதவியில் இருந்தாருன்னா, இவர் முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்தபோது சுகாதாரத்துறை அமைச்சராக இவர் தான் ஆக்குனாரு. அன்பு ராமதாஸ் தான் வந்து தன்னோட மகனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு எதிராக ஒரு சிபிஐ வழக்கு தொடுக்கப்பட்டுருச்சு நம்ம பார்த்தோம். வட மாநிலங்களில் சில மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சதில் நடந்த ஒரு ஊழல். அந்த வழக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கை வச்சுட்டு தான் அன்புமணி வந்து இன்றைக்கும் பாஜக கூட்டணிகளை வச்சு பயணித்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஷயத்தை அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் திருப்புறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ விசாரிக்கணும் மீன்ஸ் என்னன்னா, தூக்கி உள்ளே வைங்க, அதுக்கான முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற அளவில் வந்து இன்றைக்கி மருத்துவர் ராமதாஸ் வந்து போட்டு உடைக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அந்த ஃபேக்டர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அன்புமணிக்கும் சரி ராமதாஸுக்கும் சரி அவங்க பாஜக எதிர்ப்பெல்லாம் கிடையாது. பாஜக எதிர்ப்புங்கிற அதாவது கொள்கை ரீதியாக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அவங்ககிட்ட கிடையாது. இப்போ விசிக கிட்ட இருக்க மாதிரியோ இடதுசாரிகள்கிட்ட இருக்க மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்ககிட்ட கிடையாது. இவங்ககிட்ட ஒரு சின்ன கிளாஷ், ஃபேமிலி சண்டை. அந்த சண்டைனால இப்படி ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து இவங்க 2 பேர்த்தில் இப்போ என்ன பேசப்படுதுன்னா, அன்புமணி தரப்பு பாமக வந்து பாஜகவோட வர மாதிரியும், ராமதாஸ் தரப்பு பாமக ஒன்று டிஎம்கேல வரலாம் அப்படிங்கிற மாதிரியும், அல்லது விஜயோட போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த பாமகவோட ஸ்டாண்ட் இன்னும் கிளியராக தெரியல. ராமதாஸ் தரப்பு பாமகவோட ஸ்டாண்ட் என்னன்றது தெரியல. வரும் நாட்கள் அதெல்லாம் கிளியர் ஆகும் நம்ம எதிர்பார்க்குறோம் வைங்களேன். ஓகே. ஆனால் எனிவே இப்போ என்டிஏ உங்களுக்கு வேற விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சீட்ஸ் சார்ந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. 65 சீட்ஸ் கேட்கலாம் இந்த லைன்ஸில். அதாவது 134 234ல் 134 சீட்ஸ் அதிமுகவும், 100 சீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாஜகவுக்கு ஒரு 65 ப்ளஸும், பாமகக்கு ஒரு 30 அப்படிங்கிற மாதிரியும், மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்து ஒரு 100 சீட்ஸ் கேட்டு பெறலாம்னு நினைக்கிறாங்க. 134க்குள்ளே அதிமுக சுருட்ட பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது அதை நோக்கி நகரமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது, அதாவது உங்கள் கூட்டணியில் பாஜக 65 சீட்ஸ் எதிர்பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, அதுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய பலத்தை பார்த்தா அந்த சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்ட்டார். அது பாமகவா பாஜகன்னு பேர் கொடுக்கல, ஒவ்வொருத்தர பலத்தை பார்த்தா அது கொடுக்கப்படும்ட்டார். அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒருத்தலன்ட்டார், 65 நீங்கள் ஒருத்து கிடையாது அப்படிங்கிறத அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களா? இப்போது அமித்ஷாவோட கண்ட்ரோலில் தான், குடிமைப்பிடியில் தான் அதிமுக செயல்பட்டுட்டு வருன்ற ஒரு நம்ம பார்க்குறோம் அதில். ஆனால் எடப்பாடி பாஜக சீட்டு தர இடத்துல இருக்காரான்ற ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து அவர் தான் ஸ்கோர் பண்ணுறாரு நான் பார்க்குறேன். எப்படியும் ஏன்னா வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த 15ஆம் தேதி ஒரு 4 நாளுக்கு முன்பு தான் வந்து அந்த விருப்ப மனு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். விருப்ப மனு வாங்கலான்னு சொன்னார். அந்த விருப்ப மனு வாங்குறதோட அது வேற ஒரு மெசேஜ். ஏன்னா விருப்ப மனுக்கு நீங்கள் கால்ஃபர் பண்ணிங்கன்னா 234 தொகுதியில் தான் உங்களுக்கு விருப்ப மனு வரும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டமைப்பு இருக்கிற கட்சி நீங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது விருப்ப மனு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்தெந்த தொகுதியிலேருந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னா சரி, இப்போ அது உங்களுக்கான தொகுதி, மற்ற கூட்டணிக்கான தொகுதின்னு சொல்லி நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே டேக்கில் நீங்கள் சொல்லிட்டீங்க, யாருனாலும் விருப்ப மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவர் ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை மூவ் பண்ணுறாரு அப்படி தான் பார்க்குறேன். இதில் பாஜக தான் நெருக்கடி. அவர் சொன்ன மறுநாள் என்ன பண்ணுறாரு, நயினா நாகேந்திரன் வேக வேகமாக வந்து பார்க்குறாரு, எங்களுக்கு வந்து இத்தனை சீட்ஸ் இருக்குது, அப்போ அங்கே இருந்தாலும் விருப்ப மனு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்கோர் பண்ணுவார் நான் பார்க்குறேன். ஏன்னா போன எலெக்ஷனில் 21 சீட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த முறை வந்து அவங்க என்ன ஒரு 40+ கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 65 கோவில் வழிபாடு தலங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 65ல் ஒரு 40-45 கேட்டு பெறணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ கொடுக்க மாட்டார்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து அநேகமாக ஒரு 30-35 கொடுப்பார் அப்படிங்கிறதா. 30-35ங்கிறது அதிகம் தான், அவங்க கணக்குக்கு அதிகம் தான். இப்போ பாஜக என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, மக்களவைத் தேர்தலில் நாங்கள் ஒரு 18% வாங்கிட்டோம். ஓபிஎஸ் ஃபேக்டரு, டிடிவி, மற்ற அந்த தேவநாய யாதவ் உள்ளிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன நபர்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 18% வாங்கிட்டோம். அதில் வந்து தனித்து பாஜகவோட பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 11% இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து என்னென்னா, அங்கே அந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பெற்றது 22%, 22 நியர்பை 22-23% நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டோம், உங்களுக்கு பாதி இருக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்களோ அதில் பாதி அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ அவ்வளோலாம் கேட்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 40-50 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி அது எப்படி எந்த ஃப்ரேமில் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது வரும் நாட்களில் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கண்டிப்பாக. முக்கியமாக இதில் நம்ம தெளிவடைஞ்சிக்கணும், எடப்பாடியோட ஸ்டாண்டிங் வந்து இந்த சீட்டை பிரிச்சாளர் சூழ்ச்சியில் தான் இருக்குது. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அமருது. இன்னொரு விஷயம், ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி பேரை வந்து இன்றைக்கி நீக்கிற இடத்துல பாஜக இறங்கியிருக்கு. நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம், இப்போ என்டிஏ பார்த்தோம், என்டிஏ அவங்களுக்கான ஆதரவை அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்திய கூட்டணி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு, எடப்பாடியும் கேள்வி கேட்டிருக்கார். முக்கியமாக தமிழகத்தில் மலர்ந்து வர ஒரு கட்சி தாவேகா, விஜய்.
அவர் இந்த டிசிஷன் என்ன ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? அதுவும் முக்கியமான ஒரு புள்ளி அதில் சேர்ந்திருக்காங்க. செங்கோட்டையன் அதிமுகவில் வந்து அதில் இணைஞ்சிருக்காரு. குறிப்பாக நாளைக்கு வந்து ஒரு பெரிய மாநாடு ஈரோட்டில் அவர் ஒரு தலைமையில் நடக்குது. விஜய் வேற நீண்ட நேரம் பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் தாவேகா தரப்பில் அங்கே பேசப்பட்டதுன்னு கூறப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அந்த மேடையில் ஈரோட்டில் நாளைக்கு இந்த வெற்றி எதிர்ப்பு தெரிவிப்பாரா? எனக்கு தெரிஞ்சு விஜயோடைய பாலிடிக்ஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் மட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் அவர் இன்னும் அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் மோடுக்கு அவர் இன்னும் வரல. அவர் வந்து இந்த அரசியலை ஆக்டிவாக நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரான்ற கேள்வி எனக்கு இருக்குது. அவர் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக தான் செயல்பட்டு இருக்காரு. பார்ட் டைம் பொலிட்டிஷியனோட ரொம்ப மோசமான இடத்துலாம் செயல்படுறாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து திருப்பரங்குன்ற விவகாரம் ஒரு பெரிய விஷயம். பார்லிமெண்ட் வரையும் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நான் ரைட்டில் நிற்கிறேன், லெஃப்ட்டில் நிற்கிறேன், அந்த மாதிரி எந்த ஸ்டாண்டும் சொல்லாமல் நடுவில் நிற்கிறேன் அப்படின்றாரு. நீதிமன்றத்தில் சப்ஜெக்ட் பெண்டிங்கில் இருக்குது, நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நழுவி போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த விவகாரம் இப்போ போயிட்டுருக்க மகாத்மா காந்தி இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து கருத்து சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா இதுவும் பார்லிமெண்ட்டில் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. பெரிய முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரியான இடத்துல ஏன்னா இதில் வந்து என்னென்னா ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. 100 நாள் வேலைங்கிறது கிராமப்புறங்களில் கம்மா வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கம்மா வேலைங்கிறது அந்த வருஷத்தில் 365 நாளில் 100 நாள் மட்டும் வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தை வச்சு வருஷம் ஃபுல்லாக வாழக்கூடிய சில பெண்கள் இருக்காங்க, சில குடும்பங்கள் இருக்க தான் செய்யுது. அந்தளவுக்கு மோசமான இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது அதில் உங்களோட ஸ்டாண்டர்ட்ன்றது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு மாற்றம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து திமுக அல்லது தாவேக்கான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் அந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லணும்ல. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் வீடு, காரு, பைக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஃபஸ்ட்டு அவனுக்கு வருஷத்துக்கு 365 நாள் சோறு இருக்கிறத உறுதிப்படுத்துங்க. இந்த 100 நாள் வேலை மூலமாக அவன் சாப்பிட போகிறான். அதை உறுதிப்படுத்தணும்ல. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து தலையிட்டு ஆகணும்ல. அதில் நல்லா கவனிங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டு, 40% ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்டு. அது எப்படி இருக்கணும்னா 40% ஃபண்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செலவு பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் அவங்களோட ஃபண்டு வரும். நீங்கள் 40% ஃபண்டை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்காதுன்றது தெரியாதுல்ல. லேட் ஆச்சுன்னா ஃபண்டு வர லேட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த வேலையில் ஆரம்பிச்சு வச்சுட்டு நீங்கள் அந்த பணத்தை எங்கேருந்து நீங்கள் பேர் பண்ண போகிறீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து வரி வருவாய்ங்கிற விஷயத்தில் வந்து ஆல்ரெடி ஜிஎஸ்டி கொண்டு வந்து வேட்டை நீக்கிட்டாங்க அவங்க. ஸோ வந்து பெரிய அளவில் உங்களால் ரெவன்யூ சோர்ஸ் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் 30% ஃபண்ட் பர்டனை உங்கள் மேலே தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வாய் திறந்து பேசணுமா இல்லையா? நான் விஜய் நோக்கி கேட்குறேன். யூனியன் கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? மோடி நோக்கி கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? பதில் இல்லை. நிறைய விஷயத்தில் அவர் சைலண்டாக தான் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு தினம் நிச்சயமாக அவர் இந்த விஷயத்தில் கட்டாயம் பேசணும். பேசாமல் போனால் அது ஒரு பெரிய நெருக்கடி. பேசுவார்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சொல்கிற மாதிரி தான். தொடைடா அப்படின்னா பார்த்து மெல்ல அப்படின்ற மாதிரி அந்த அளவில் ஒரு அழகாக ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு போகிறேன் நான் பார்க்குறேன். பிரதமர் மோடிக்கும் வலிக்காமல், பாஜகவுக்கும் வலிக்காமல், குத்துற மாதிரி இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு போகிறேன்னு நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு விஜயுடைய நாளைக்கு ஸ்பீச் அப்படிங்கிறது வழக்கம் போல் ஒரு ஏமாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்குது. அவர் தன்னோட ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்க ஒரு நபர் வந்து அந்த ஆத்மார்த்தமான ஒரு பேச்சு பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்க, இமீடியட்டாக ரியாக்ஷன் இருக்கும். ஸ்கிரிப்டில் இருக்காது அவங்ககிட்ட ரியாக்ஷன் என்ன அந்த வார்த்தை நட கூட உங்களுக்கு வராமல் போகலாம். ஆனால் ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை கூட அவர் வெளிப்படுத்தலை. ஸோ நாளைக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்து பேசினார் அப்படின்னு வைங்களேன், அது வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டடான விஷயங்களாக தான் இருக்க போகுது தவிர அது வந்து ஒரு எஃபெக்டிவான பாலிட்டிக்ஸாக இருக்காது தான் நான் பார்க்குறேன். எனவே வழக்கம் போல் நாளைக்கும் ஒரு தாவேக்கா தொண்டர்களுக்கும் அரசியல் எதிர்பார்ப்பாளர்களுக்கும் விஜய் நம்பிக்கை பாத்திரமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் நாளைக்கும் ஒரு ஏமாற்றம் காத்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட தாவேக்காவில் திரு நாஞ்சில் சம்பத் பிரச்சார பீரிங்கன்னு சொல்லுவாங்க. அவரும் சரி முக்கிய ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு முக்கிய புள்ளி செங்கோட்டையனை பார்க்கப்பட்டது அதிமுகவில். அவரும் அங்கே இருக்கார் தாவேக்காவில். ஏற்கனவே பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல, பேச கொடுக்கல அப்படின்ற ஒரு சலசலப்பு அங்கே ஓடிட்டு இருக்குது. இந்த முறை ஈரோட்டில் இவங்க இருவருக்கும் வாய்ப்புகள் இருக்குமா? கட்டாயம் செங்கோட்டையனுக்கான அது கிரவுண்டு, அவரோட நேச்சுரல் கிரவுண்ட் அது. அங்கே அவருக்கான ஸ்பேஸ் இருக்கும். அவர் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். நாஞ்சிலுக்கான ஸ்பேஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி அது இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த நிகழ்ச்சி அவங்களால பெரிய அளவில் கொண்டு போக முடியும். ஆனால் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய இடம், அந்த இடம் வந்து அறநிலையத்துறையோட ஓனர்ஷிப் தான். அவங்க தான் அந்த ஓனர்ஷிப்பு. ரெண்டாவது தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 வருஷம் பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாஞ்சில் சம்பத்தில் பேச விட்டா அவர் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பார். எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியும்னு தெரியாமல் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அப்படிலாம் போகும் அவரோட நிகழ்ச்சி. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஏன்னா டைமுக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா இது வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டு அளவில் ஒரு ஓப்பன் இடத்துல போடக்கூடிய ஃபஸ்ட் நிகழ்ச்சி இதுதான். புதுச்சேரிங்கிறது யூனியன் டெரிட்டரி. தமிழ்நாட்டில் நடக்கிற அடுத்த நிகழ்ச்சி இதுதான் ஃபஸ்ட் நிகழ்ச்சி. அப்படின்னா 75 நாள் 80 நாளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இதுவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது திரும்பவும் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா இதுவும் கொங்கு பெல்ட்டு, கரூரும் கொங்கு பெல்ட்டு, இதுவும் கொங்கு பெல்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது. அந்த வித்தின் டைமுக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு இங்கே போகணும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு வளவள கொல பேச்செல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு இருக்க மாதிரி ஒரு 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 10 to 20 மினிட்ஸ்க்குள்ள தான் ஸ்பீச் இருக்கும். நாஞ்சில் சம்பத்துக்கோ இல்லை மற்ற யாருக்கும் ஸ்பேஸ் கிடைச்சாலுமே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவிடப்பட்ட டைமுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி அங்கே வேறு எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். இந்தியா என்ற பேருக்கு மறு உருவம் கொடுத்தது மகாத்மா காந்தி. அந்த பேரை இருட்டடிப்பு செய்கிற வேலையை பாஜக செய்து இதையொட்டி யார் யார் எதிர்ப்புக்குள்ள கொடுக்குறாங்கன்னு நேரம் கிளம்பி சொல்லணும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.